ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பெபிள்ஸ். நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது கோழிக்கறி குழம்பு. இது வந்து என்னன்னா ரொம்ப சிம்பிள் மெத்தட். 1 கிலோ சிக்கனை வந்து நல்லா மசாலா, அதாவது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மிளகாத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா ஆட் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவர் வந்து நம்ம ஊற வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் வெங்காயம் தக்காளி ஆட் பண்ணி நம்ம செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம 1 கிலோ சிக்கன் எடுத்துருக்குறோம். இதுக்கு வந்து 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணியிருக்கிறோம். இதுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். கரம் மசாலா 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்கலாம். மல்லித்தூள் 1 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன். இது கூட நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம தயிர் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு உப்பு. இதை நல்லா கையில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு பீஸ் வந்து எந்த அளவுக்கு தேவையோ அது மாதிரி கட் பண்ணிக்கலாம். இது வந்து மினிமம் ஒரு 1 ஹவர் நல்லா ஊறட்டும். காரத்துக்கு வந்து நம்ம மிளகு ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து தாளித்ததுக்கப்புறம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மசாலா இறங்கணும். நம்ம இன்றைக்கி இரும்பு கடாயில் தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுட்டோம். இதுக்கு நம்ம பட்டை, லவங்கம், இது வந்து ஃப்ளேவருக்காக. சோம்பு பிடிச்சதுனால சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். இதுக்கு கருவேப்பிலை வந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆட் பண்ணணும். பெரிய வெங்காயம் 2 வெங்காயம் நீட்டை வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். நல்லா உதுத்து விட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதக்கணும். இன்னும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு சிலர் வந்து எண்ணெய் வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணணும்னா நீங்கள் வந்து 2 டேபிள் ஸ்பூனோடு நிறுத்திக்கலாம். டேஸ்ட் வந்து வரணும்னா நம்ம இன்னொரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டால் தான் நல்லாயிருக்கும். இன்னும் கொஞ்சம் நம்ம கருவேப்பிலையை கிள்ளி போட்டுக்கலாம். இது வந்து நல்லா வாசனையாக இருக்கும். இது ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம 2 சின்ன தக்காளி எடுத்துருக்குறோம். இதை பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம உப்பு கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம வந்து சிக்கன் வந்து அதுலேயே ஆட் பண்ணியிருக்கிறோம். வெங்காயம் தக்காளி கலவை ஆட் பண்ணிவிட்டு காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன். இதுக்கு சிக்கன் மசாலா இது வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். பெப்பர் நம்ம கடைசியாக ஆட் பண்ணிக்கலாம். அது நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வதங்கிட்டோம். ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்கிற சிக்கன் ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ஆல்மோஸ்ட் 1 ஹவர் ஆகிடுச்சு. இப்போ ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு தேவைன்னா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன் பசிறப்பவே நம்ம உப்பு போட்டிருக்கிறோம். இது வந்து ஒரு 10 நிமிஷம் ஆகும். சிம்மில் வச்சுட்டு நல்லா வதக்கிக்கலாம். நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிவிட்டு வதக்கிக்கலாம். ரெடி ஆகிடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். சுவையான கோழிக்கறி குழம்பு ரெடி. நான் கோழிக்கறி குழம்பு எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பெபிள்ஸ் தமிழ் சேனலையும் கோபி சுதா சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். மோப்பக் குழையும் அனிச்சம் முகந்திருந்து நோக்கக் குழையும் விருந்து. மென்மையான அனிச்ச பூவானது முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும். அதே போல வீட்டாரின் முகம் மாறுபடுவதைக் கண்ட மாத்திரமே சிறந்த விருந்தினரின் முகம் வாடிவிடும்.